என்ன சொல்றாங்க, 2 pipes A and B can fill a cistern in 1 hour and 75 minutes respectively. இப்ப என்ன, A and Bங்கிற 2 பைப் இருக்கு. ஒரு பாத்திரத்தை நிரப்புறதுக்கு A பைப்பு 1 மணி நேரமும் B பைப்பு 75 நிமிஷமும் எடுத்தது. அதான் அந்த ரெஸ்பெக்டிவ்லி அர்த்தம். There is also an outlet. அதுல ஒரு தண்ணி வெளியேற்றுற ஒரு அவுட்லெட் இருக்கு. அது C. All the 3 pipes are open together. The tank fill in 15 minutes. இந்த 3 பைப்பும் ஓப்பன்ல இருந்ததுன்னா அந்த டேங்க் 50 நிமிஷத்துல நிரம்பும். How much the time will be taken by C empty the full tank? இந்த C மட்டும் முழு நிரம்பி இருக்கிற டேங்கை எவ்வளவு நேரத்துல வெளியேற்றும் தண்ணிய அப்படின்னு கேட்கலாம். இப்ப என்ன ஃபர்ஸ்ட் கண்டிஷன் பாத்தீங்கன்னா, ஒரு சிஸ்டம் ஒரு பாத்திரத்துல A வந்து பைப்பு தண்ணியை ஊத்துனா A வந்து 1 hour. அத எல்லாமே நிமிஷத்துல கொடுத்துருக்காச்சு. அதையும் நிமிஷத்துல கன்வெர்ட் பண்ணிப்போம், 60 நிமிஷம். B வந்து அதே பாத்திரத்துல தண்ணியை ஊத்துனுச்சுன்னா எவ்வளவு எடுத்துருது, 75 மினிட்ஸ். இது B. ஓகேவா? அடுத்த கண்டிஷன் என்ன சொல்றாங்க, இதே பாத்திரத்துல A பைப்பு ஊத்துது, B பைப்பு, இது A, இது B, C. A எவ்வளவு இருக்கும், 60 மினிட்ஸ், B 75 மினிட்ஸ். C வந்து எவ்வளவு நேரத்துல வெளியேற்றாதுன்னு நமக்கு தெரியாது, அதுதான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்கான். இந்த 3 பைப்பும் வந்து ஆப்ரேஷன்ல இருக்கிறப்ப அந்த டேங்க் எவ்வளவு நேரத்துல ஃபில் ஆகும்னு பாத்தீங்கன்னா 50 நிமிஷத்துல அந்த டேங்க் ஃபில் ஆகும், 3 பைப்பும் ஓப்பன்ல இருக்கும்போது. அப்பனா A பிளஸ் B மைனஸ் C. ஓகேவா? சரியா? A பிளஸ் ABC. இதுல என்ன இருக்கு, ABC இருக்கு. அதுல இருந்து AB எடுத்துட்டோம்னா பேலன்ஸ் என்ன கிடைக்கும், இதுல வந்து ABC இருக்குப்பா. இதுல என்ன இருக்கு, A பிளஸ் B இருக்கு. இதுல இருந்து இதை கழிச்சுட்டா பேலன்ஸ் என்ன இருக்கும், C மட்டும் இருக்குமா? அதுதான் நீங்க செய்யணும். இப்ப 1/60 பிளஸ் 1/75 மைனஸ் 1/50. ஓகேவா? இப்ப எல்லாத்துக்கும் எல்சிஎம் எடுத்தா எவ்வளவு வருது, 300 வருது. 60 எதை பெருக்கணும், 300னா 5ஆல பெருக்கணும். அப்படியே மேலேயும் 5ஆல பெருக்கிறோம். 5 1 5 பிளஸ் சிம்பிள் அப்படியே போட்டுருங்க. 75 4ஆல பெருக்கினா 300 வரும், மேலேயும் 4ஆல பெருக்குங்க. பெருக்குங்க. அடுத்தது மைனஸ் சிம்பிள் அப்படியே போட்டுங்க. 50 6ஆல பெருக்குனா 300 வரும், மேலேயும் 6ஆல பெருக்குனா முடிஞ்சு. இது ரெண்டுத்தையும் கூட்டிட்டு 6 கழிச்சிருங்க. 5 4 9 பிளஸ் மைனஸ் 6 அப்படின்னா 3/300. ரெண்டுத்தையும் அடிச்சிங்கன்னா 1/100 வரும். அதாவது 100 நிமிஷத்துல